வணக்கம், இது முத்து ரியாக்ஸ். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது மலையாளத்தில் ரிலீஸாக ஹிட் அடித்த துடரும் படத்தோட ரிவ்யூ. இந்த படம் நம்ம ஊர் தமிழ் தியேட்டர்ஸ்லையும் ஓடிட்டுருக்கு. வாங்க ரிவ்யூக்குள்ளே போகலாம். கேரளா பத்தனம்திட்டாவில் நிலச்சரிவு ஏற்படுறதுலேருந்து படத்தோட கதை ஸ்டார்ட் ஆகுது. ஒய்ப்பு சோபனா, காலேஜ் போகிற பையன், ஸ்கூல் போகிற மகன், கால் டாக்ஸி டிரைவராக வாழ்க்கை நடத்திட்டு வராரு மோகன்லால். குடும்பத்தை விட தன்னோட பழைய அம்பாசிடர் கார் மேலே அளவு கடந்த பாசம். எந்த அளவுக்குனா, பையனும் ஃப்ரெண்ட்ஸும் தனக்கு தெரியாமல் காரை எடுத்துகிட்டு போய் ஓட்டினதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் பலார்னு ஒரு அற விடுற அளவுக்கு கார் மேலே பாசம் ஜாஸ்தி. ஒரு காலத்தில் இவர் சினிமா போயிட்டார் இருந்தப்ப இவருக்கு குருவாக இருந்த பாரதி ராஜா இறந்து போன நியூஸ் வர சென்னைக்கு போக வேண்டிய சூழல் வருது. அப்படி சென்னைக்கு போயிட்டு திரும்பி வர மோகன்லாலுக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருக்கு. அது என்னன்னு பார்த்தா, காரை மெக்கானிக் ஷெட்டில் ரிப்பேருக்காக விட்டுருந்தப்ப அங்கே வேலை பார்த்த ஒருத்தன் காரில் கஞ்சாவை கடத்திட்டு எஸ்கேப் ஆக போலீஸ் காரை சீஸ் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனில் வைக்குது. காரை மீட்கிறதுக்காக டெய்லி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வீட்டுக்கும் நடையா நடக்கிறாரு மோகன்லால். ஒரு பக்கம் திமிரு பிடிச்ச இசை காரை தர மாட்டேன்னு முரண் பிடிக்க, இன்னொரு பக்கம் ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் அடிச்சு அவமானம் தாங்காமல் பையன் பேச மாட்டேன்னு அடம் பிடிக்கிறான். அடுத்த கொஞ்ச நாளில் அந்த ஸ்டேஷனோட மேலதிகாரியான பிரகாஷ் வர்மா கொஞ்சம் மனசிறங்கி வந்து காரை மோகன்லால்டே கொடுக்க சொல்லி எஸ்ஐக்கு ஆர்டர் போடுறார். அதே சமயம் அந்த நாள் நைட்டு ஸ்டேஷனில் வேலை செய்கிற ஒரு மேலதிகாரியோட வீட்டு ஃபங்க்ஷனுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு திருப்பி கொண்டாந்து விட சொல்கிறாரு மேலதிகாரி. எங்கே கிடைக்காமலே போயிருமோ நினச்ச டாக்ஸியை தனக்கு திருப்பி கொடுத்தவன்றதுனால அவங்களுக்காக ஒத்துக்கிட்டு டாக்ஸியை ஓட்டிகிட்டு போகிறாரு மோகன்லால். ஆனால் போன இடத்துல காட்டுக்குள்ளே ஒரு விசேஷ திருவிழா நடக்குது, அதை பார்த்தே ஆகணும்னு எஸ்ஐ இன்ஸ்பெக்டரும் வலுக்கட்டாயமாக மோகன்லாலை கூட்டிகிட்டு போக வேறு வழி இல்லாமல் இவரும் அவங்களோட போகிறாரு. ஒரு நாள் நைட் நடக்கிற சம்பவத்தால் மோகன்லால் வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனைகள் வருது, அதெல்லாம் அவர் எப்படி முடிச்சாருங்கிறது தான் படத்தோட மீதி கதை. கால் டாக்ஸி டிரைவர் பென்ஸ் கேரக்டரில் வர மோகன்லாலை திருஷ்யம் படத்துக்கு அப்புறம் ஃபேன்ஸ் எப்படி எதிர்பார்த்தாங்களோ அதே போல் இந்த படத்துலையும் பழைய மோகன்லாலாக திரும்பி வந்திருக்காரு. குடும்பத்துக்காக வாழ்கிறது, அந்த குடும்பத்தோட நல்லதுக்காக எந்த எல்லைக்கும் போகிறது, அப்பாவியாக இருக்கிறதுலேருந்து பிரச்சனை வர ருத்ரமூர்த்தியாக மாறுதுன்னு பரிமாணத்தின் மூலமாக நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காரு மோகன்லால். மெயினாக இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ ரெண்டு பேர்கிட்ட மாட்டிக்கிட்டு முழிச்சபடி கார் ஓட்டுற சீனில் அவரோட நடிப்பு அவ்வளோ யதார்த்தமாக இருக்குது. பாத்ரூம் ஷவரை திறந்து விட்டு நனைஞ்சபடி கதிரை எழுறது பார்க்குற ஆடியன்ஸை நம்மையும் கண்கலங்க வைக்கிது. கடைசி 1/2 மணி நேரத்தில் அவர் ஆடுற ருத்ர தாண்டவத்தில் தியேட்டரில் விசில் பறக்குது. மலையாளத்தில் பெரிய கேப்புக்கு அப்புறம் சோபனா பண்ணியிருக்கிற படம் இது. நடிக்க வாய்ப்பு கம்மினாலும் டார்ச்சர் பண்ணுற போலீஸை முறைக்கிற அந்த ஒரு சீனு 1993 ரிலீஸ் ஆன மணிச்சித்திரத்தாள் கங்காவை அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணுது. இவங்க 2 பேரையும் தாண்டி படம் முழுக்க தனி ராஜாங்கமே நடத்திருக்காங்க. எஸ்ஐ அவரை பினு பப்பும், இன்ஸ்பெக்டர் அவரை பிரகாஷ் வர்மாவும். இந்த பிரகாஷ் வர்மா யாருன்னா 90s நாம் பார்த்து ரசித்த அல்ட்ராடெக் சிமெண்ட், கேட்பரி டெய்ரி மில்க், கிட்கேட்னு ஃபேமஸான ஆட்ஸோட ஆட் ஃபிலிம் மேக்கர் தான். பாரதி ராஜா, இளவரசு, மகனா வர மேத்யூ தாமஸ், மகளா வர வர்ஷினி அம்ரிதா, இவங்களோட தமிழ் ஆக்டர் ஒருத்தர் கேமியோ பண்ணியிருக்காங்க. அவங்க யாருன்னு படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வரைக்கும் வர திக்தி காட்சிகளாகட்டும், ப்ரீ கிளைமேக்ஸில் வர ½ hour சீன் நம்மளை ஆக்ஷன் மோடுக்கு மாற்றுறதாகட்டும், மியூசிக் டைரக்டர் ஜேக்ஸ் பிஜாய் கொடுத்த வேலையை சரிவர 100% செஞ்சு முடிச்சிருக்காரு. அடர்ந்த காட்டுக்குள்ளே மோகன்லால் சந்திக்கிற அந்த டாக்ஸி டிராவலில் நாமளும் மாட்டிக்கிட்ட மாதிரியான ஒரு ஃபீலை ஏற்படுத்தியிருக்காரு ஒளிப்பதிவாளர் ஷாஜிகுமார். சண்டை காட்சிகளை ஸ்டென் சில்வா படமாக்கின விதமும், அதுக்காக எடுத்துக்கிட்ட மோகன்லாலோட சில ஓல்டு மூவிஸோட ரெஃபரன்ஸும் படம் பார்க்குற ஆடியன்ஸுக்கு ஒரு பியூர் கூஸ்பம்ஸ் மூமெண்ட்டாக அமைஞ்சிருக்கு. ஆர்ட் டைரக்டர் கோகுல்தாஸ் நிலச்சரிவுக்கு அப்புறம் சேதமான இடங்களையும் ஆலப்புழா பத்தனம்திட்டாவோட இயற்கையான அழகையும் அவ்வளவு தத்ரூபமாக நமக்கு காட்டியிருக்கார். எடிட்டர் நிஷாந்த் யூசுப் படம் லென்த் ஆஃப் பண்ணாலும் ஒரு கட்டும் லேக் தெரியாத மாதிரி கொண்டு போயிருக்கார். ஆப்ரேஷன் ஜாவா, சவுதி விளக்கா மாதிரி ஹிட் மூவிஸ் கொடுத்த டைரக்டர் தருண்மூர்த்திக்கு மலையாளத்தில் இது 3வது படம். அதனாலேயே ஆடியன்ஸ் மத்தியில் கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தியாக இருந்தது. அது கொஞ்சமும் குறையாமல் பூர்த்தி பண்ணியிருக்காரு. இருந்தாலும் இது திருஷ்யம் படத்தோட சாயலாக இருக்க மாதிரியே நிறைய பேத்துக்கு சந்தேகம் வந்தாலும் டைரக்டரே ப்ரெஸ் மீட்டில் சொல்லிட்டாரு இது அந்த படத்தோட சாயல் கிடையாதுன்னு. நான் சொல்றது மட்டும்தான் நீங்க எல்லாருமே கேட்க. டைரக்டர் இந்த கதை எழுதும்போதே ஹீரோட கேரக்டரை யானை டிசைன் பண்ணி எழுதியிருக்காரு. யானை கூட்டம், அது மேலே டைட்டில் கார்டு, அதை தொடர்ந்து காட்டுற ஹீரோட ஃபேமிலி, காட்டுக்குள்ளே நடக்கிற யானை திருவிழா, ஹீரோ சென்டிமெண்ட் சீனில் விழுந்து அழுகிறதாகட்டும், எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் வானத்தை பார்த்து ஓன் கத்தி அழுகிறது, ஃபைட் சீன்ஸில் வில்லன்கள்கிட்ட பேசுகிற அந்த டைலாக், உன் கூட்டத்துக்கிட்ட போய் சொல்லு காட்டுக்கு ராஜா வந்துட்டேன்னு சொல்கிறதுன்னு அங்கங்கே யானை ரெஃபரன்ஸை வச்சு எடுத்திருக்காரு டைரக்டர் தருண்மூர்த்தி. உன் கூட்டத்துக்கிட்ட போய் சொல்லு ஒரு மத யானை ஊருக்குள்ளே வந்துருச்சு.
நீங்கள் இந்த படத்தை தியேட்டரில் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இன்றைக்கி ஜியோ ஹாட்ஸ்டாரில் வந்திருக்கு. படம் தமிழ் டப்பிங்கில் இருக்குது. மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள். தொடரும் மோகன்லால் ரிட்டர்ன்ஸ். இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் 4.5 அவுட் ஆஃப் 5. இந்த மாதிரி நிறைய மூவிஸ் அண்ட் ரிவ்யூஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்டில் தென் சைனிங் ஆஃப், திஸ் இஸ் முத்துக்குமார்.